ஐயோ! ரம்யாவை பார்த்தோனே பேனிக் அட்டாக் வந்துருச்சு போல ஒருத்தவங்களுக்கு. ஸோ பயங்கரமா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் கேட்டாங்க, எப்படிலாம் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்து அரோராக்கும், சாண்ட்ராவுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஒருவேளை பார்வதி வெளிய போனது மக்கள்கிட்ட வந்து இப்ப பிரதீப் ரெட் கார்டு மாரி கொஞ்சம் வேற மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம, ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க பாருங்க. வேற லெவலுங்க யப்பா! அப்புறம் அரோரா, திவ்யா கேடு கெட்டத்தனமா பார்வதி பத்தி திருப்பி பின்னாடி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கானா வினோத்தை டீஃபேம் பண்றதுக்கு பார்வதியோடைய சப்போர்ட்டர்ஸ் தான் உள்ள வந்து வாட்டர்மெலனை அனுப்பி கானா வினோத்தை வந்து ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்றாங்கண்ணா. டேய் என்னங்கடா இது உருட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான் என்னோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல. இப்படி சொல்றாங்க அப்புறம் உண்மையான்னு கேட்குறாங்க. என்னங்க இது எவங்க அப்படி சொல்றான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நெருங்கிடுச்சுங்க. அவ்வளோதான். இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து இன்னும் 4 நாள் இந்த சைடு, அங்கிட்டு ஒரு 7 நாள், 10 நாள் தான் டோட்டலாகவே. 11 நாள் தான். ஃபினாலே வந்து வேறு லெவலில் இருக்க போது. அதற்கு கானா வினோத் தான் வந்து டைட்டில் வின்னருக்கு நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அவர் மட்டும்தான் எடுக்க போகிறாரு கப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து நல்லா தலைப்பா கட்டி காலைல அப்பத்தா மாதிரி வீட்டில் வேலைலாம் செஞ்சு வேலை வைக்கிறாங்க. அவங்க தான் டைட்டில்ன்றாங்க. என்னது? ஏய், வீட்டில் சமைச்சு வேலை பார்த்தா அதுக்கு பேர் டைட்டில் கிடையாது. டைட்டில் கொடுக்க மாட்டாங்க. சமையல்காரினாலும் ஒரு பட்டம் கொடுப்பாங்க, அவ்வளோதான். தினேஷ் இப்படி தான் கேம் இழந்தார் சீசன் 7ல். ஃபுல்லாக சமைச்சிக்கிட்டே கிடந்தார் உள்ளே உட்காந்துக்கிட்டு. அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த திவ்யா மூதேவி வந்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான தகுதி சுத்தமாக கிடையாது. கேமில் சுத்த நாலேஜ் கிடையாது. வெறும் உட்காந்து சமையல் பண்ணி அப்பத்தா மாதிரி சமையல் போட்டுட்டு இருக்கு அப்படின்றதுக்காக ஏதோ வந்து டாப் 5ல வந்துருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது, அவ்வளோதான். அதுக்காக டைட்டில் வினர்லாம் தூக்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் கானா வினோத் தான். சரி, அதே மாதிரி பிடிவாய் பிஆர் வந்து வெளியே திவ்யாவுடைய பிஆர் வந்து கேடு கட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நசைச்சாலும் சிம்மாசனம் கானா வினோத் தான்டா, என்னாலும் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்துக்கு பாரதி வந்து சண்டை போட்டார்ல, அதனால பாரதியுடைய ஃபேன்ஸ் வந்து வாட்டர்மெலன் அனுப்பிச்சிட்டாங்க உள்ள. வாட்டர்மெலன் அனுப்பிச்சு அவருடைய ஓட்டு இது பண்ணுறாங்க. டேய், வாட்டர்மெலனே உள்ளே போய் சபரியை தான் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக? சபரி அவனை வின் பண்ணணும்னு சொன்னால் அப்போ எந்த அளவு வாட்டர்மெலன் இருக்கான் பார்த்துக்கோங்க. அவனுக்கு சபரியை தான் ஜெயிக்க வைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை. கானா வினோத்தில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் பார்வதி கிட்ட க்ளோஸாக இருக்கிறனால இல்லை பார்வதி திட்டினால தான் கானா வினோத்தை போய் அடிக்கல. அவனுக்கு பிடிக்காது கானா வினோத்தை அப்படிங்கும் போல. இன்னும் கானா வினோத்தை கொஞ்சம் வார்த்தை விடுறாரு. அது கொஞ்சம் அவர் இன்னும் 2 நாள் சமாளிக்கணும். அமித் உள்ளே போனால் தான் கானா வினோத்தை சமாளிக்க முடியும். அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இப்போ அமித். கானா வினோத்தை வந்து நீங்கள் கூட இருக்க சொல்கிறீங்க, யாராவது வந்து சண்டை போட்டாலும் நான் வந்து தடுத்துடுறேன், அவரை கண்டிப்பாக பாட வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி. டேவ், நீ எதுக்கு பிக் பாஸ் போனே மறந்து கானா வினோத்துக்கு பேம்பர் பண்ணியா போகிற அப்படின்ற மாதிரி இருக்குது அமித். பட் இருந்தாலும் போய் பார்த்துக்கோங்க கானா வினோத்தை அப்படிங்கிறது தான். சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வந்தவொடனே இந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுக. யார்? ரம்யா கிட்ட உடனே அழுகாதிரி மூதேவி, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே கிடக்கியே, நான் எவ்வளோதான் சொன்னாலும் உனக்கு புரியாதா, மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திட்டு. வெளியே அப்படி தான் தெரியுது. நீ வந்து ஒரு நல்ல பிளேயரு, அதை நீ காட்டு. நம்மள தான் சொல்கிறோம். சாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு ஆட்டம் ஆடினாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்ரா நம்ம தேடிட்டே கிடக்கும், அந்த கிடைக்கவே காட்டி சும்மா உட்காந்து அழுமூஞ்சி சாண்ட்ராவை தான் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். பார்த்துட்டு எப்படி இருக்கு வெளியே அப்படின்னு சொல்லி நல்லா கேட்குது. அப்படி ப்ரெசென்ட் பேசினியோ என்ன பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வெளியே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நமக்கு தெரியணும் வெளியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் வெளியே ஓகே தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அழுவாத அழுவா மூஞ்சி நல்லா தொட. இப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருந்தோன்னா எவன் வந்து உன்னை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசு, நல்லா ஜாலியாக பேசு. எப்போ பார்த்தாலும் அழுது கிடக்காது, அது வெளியே பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரம்யா ஓப்பனாக சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, ரியானா கிட்ட வரும்பொழுது ரெட் கார்டு விஷயத்தில் திருப்பி அப்படியே அமைதியாக்கிடுறாங்க. ஏதோ சொல்ல வராங்க, டக்குன்னு அமைதிடுறாங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறீங்க, ரெட் கார்டு பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் வேற வந்து பார்த்தீங்கன்னா பீதியில் பேதியை போன மாதிரி அவன் பாட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். டே, எதுக்கு வரமாட்டா பிக் பாஸ், இதுக்கு ஏன்டா வர அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? இது ஒரு பக்கம். ரம்யா வந்து வேறு பக்கத்தில் சாண்ட்ரா பக்கம் போவே இல்லை. ஆனால் ரம்யா ஒரு க்ளீனாக ஒரு விஷயம் சொல்லிச்சு ரியானா கிட்ட. நான் 2 பேர்கிட்ட கேள்வி கேட்கணும்டி. ஒன்று வினோத் கிட்ட, சாரி இன்னும் வந்து சாண்ட்ரா கிட்ட, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றாங்க. ஸோ சாண்ட்ரா கிட்ட என்ன கேள்வி அப்படிங்கிறது தெரில. மேபி அவங்க க்ளோஸாக இருந்தப்ப பின்னாடி போய் ஏதாவது பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சாண்ட்ரா. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஏன்னா சாண்ட்ரா அப்படி தானே பேசுவோம் எப்பயுமே. ஸோ மேபி அதை பற்றி ஒரு இதாக விக்ரம் வந்து அதான் ப்ரமோலே பார்த்தீங்களா, அந்த கேள்வி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக மொத்தம் சாண்ட்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ சாண்ட்ராவுடைய
முகத்திரையை எல்லாரும் வந்து கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த ரெட் கார்டுன்னு சொன்னதுனால தான் இன்னும் வந்து கிழிக்காம இருக்காங்க. இல்லாட்டி உள்ளே போய் சாண்ட்ராவுடைய ஒட்டுமொத்த நடிப்பையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. அப்புறம் இந்த சனிக்கிழமை அரோரா பார்த்தீங்களா அந்த கமெண்ட்டு, சனிக்கிழமை பார்வதி தலைவலி எனக்கு போயிடுச்சு சனிக்கிழமையான்றா. பார்வதி போனாங்க திருப்பி வரப்போகுதுன்னொடனே அதான் கேலண்டரே இருக்காது சனிக்கிழமை அடுத்து அப்படின்ட்டா. திருப்பி வரமாட்டாங்களாம் யார் பார்வதி. இந்த முதல் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து 90 டேஸ் ஆகிடுச்சு பார்வதி எப்படி இருப்பாளோ என்ன பண்ணுவாள் சாண்ட்ரா கேட்டவொடனே ஓட்டு கலையணும்ல திடீர்னு ரெட் கார்டு பிரதீப் மாதிரி பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா வெளியே மக்கள்கிட்ட நெகட்டிவாக தான் இருக்குது மக்கள்கிட்ட, பட் இருந்தாலும் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா அதனால் இது வந்து பயந்துருச்சுங்க. ஐயோ ஓட்டு எப்படியாச்சும் கேட்கணுமே, அவங்க பாவலை அவங்க சம்பளமாச்சும் கொடுங்கலாம் நடிக்காதீங்கடி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுடைய